அச்சம் தவிர்னு ஆரம்பிக்கிறாரு புதிய ஆத்திச்சூடியில பாரதியார். அந்த அச்சத்தை விட்டுட்டே நம்ம தானே ஜாஸ்தி, நம்ம நினைச்சா. நீங்க ரொம்ப அழகா கேட்டீங்களே அவர் இது சொல்லுவாரான்னு. இவர் மட்டும் இல்லைங்க, யார் ஆனாலும் நான் தொல் திருமாவளவன் சொல்றேன், திகா ஆளுங்கிட்டு சொல்றேன், தயவு செய்து ஒரு மாசம் தேர்தலுக்கு முன்னால டெய்லி இதை நீங்கள்லாம் 80% மெஜாரிட்டி ஆனால் இப்படி நான் சொல்கிறேன்னு சொல்லட்டும். அவங்களுக்கு அவங்க இந்த சிறுபான்மை ஓட்டு வங்கியை பார்க்குறாங்க, அது அவங்களுக்கு கிடைச்சிடும், அது 100 100 கிடைச்சிடும். நம்ம ஆட்கள் அப்படியாவது கொஞ்சம் யோசிச்சாங்கன்னா, ஹிந்துஸ் யோசிச்சாங்கன்னா, சனாதனிகள் யோசிச்சாங்கன்னா, யார் அப்படி சொல்கிறாங்களோ அவங்க காலி ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் நமது வரலாறுலேயே யாருமே திருப்பி இது மாதிரி நம்மளை எதிர்த்து கொச்சமாக இது பேச மாட்டாங்க. ஒன்றுமே இல்லை, நீங்கள் நோட்டா எடுத்து பாருங்கள். நோட்டாவில் ரொம்ப யோசித்து இங்கே போடணுமா அங்கே போடணுமான்னு யோசிக்கிறவன் சனாதனி தான். எல்லாருக்கும் தெரியும். இது என்னுடைய ஃபேக்ட்ஸ் இல்லை, இந்த டேட்டா இருக்குது. சிறுபான்மை அப்படியே ஃபுல்லாக போனால் கூட பெரும்பான்மை ரொம்ப யோசிச்சுட்டு ஒவ்வொருத்தரும் ரூம் போட்டு யோசிச்சுட்டு நோட்டா வேறு ரொம்ப போட்டு போடுறது பெரும்பான்மையர் தான். ஸோ ஐ திங்க் ஒருவேளை இது மாதிரி இந்த ஆன்டகனிஸ்டிக் ஸ்டேட்மெண்ட்ஸ் வரும்பொழுது பெரும்பான்மையர்களுக்கு கொஞ்சம் புத்தி தெளிஞ்சு, கொஞ்சம் மதி தெளிஞ்சு, மதி தன்னை மிக தெளிவாக்கி என்றும் சந்தோஷம் கொண்டிருக்க செய்வாயின்னு சொன்னார் பாரதியார். அது மாதிரி மதிய கொஞ்சம் தெளிவு வந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கடைசி பாயிண்ட் நான் சொல்கிறேன், எல்லாருக்கும் தெரியும். சாய்பாபா புட்டபத்திரன் கலைஞரை மீட் பண்ணார். என்ன வேணும்னு கேட்டார், லிங்கத்தை கொடுங்கன்னா லிங்கத்தை எடுத்து கொடுத்தாரு. இதுவே சமதர்மம் சனாதனம் அவருக்கு பிடிக்கல, எனக்கு லிங்கம் வேணாம், நீங்கள் எனக்கு ஒரு சிலுவை எடுத்து கொடுங்க, இல்லை எனக்கு ஒரு பிறை சந்திரன் எடுத்து கொடுங்கன்னு சொல்லலாம்ல. அப்படியே அவர் சொல்லலையே. ஸோ அப்போ கேட்டாலும் என்ன எம்மதமும் சம்மதமே என்று சொல்லிட்டு அது வரைக்கும் நம்ம திட்டினது எல்லாத்தையும் ஒரு போர்வை போட்டு தள்ளி விட்டுறாங்க.